பிடியதன் உருவமை குழம்பிக்கு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. 6/3/2026 வாக்கியப்படி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனீஸ்வரர் நம்ம எல்லாம் கட்டி காக்கும் சகல யோகங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரருடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது வாக்கிய பஞ்சாங்காரம். அந்த வகையிலே சிம்மம் சீரிப்பாயும் காளையாறு சிம்மம், வெகுண்டெழுந்து ஓடும் காலை சிம்மம், வீறு கொண்டு எழுகின்றது சிம்மம். கடகத்துக்கு சிம்மத்துக்கும் எல்லா நிர்வாகத்துக்கும் சொந்தக்காரவங்க தான். அப்ப சிம்ம ராசிக்கு 1 முதல் 12, 13, 19, 20 to 40, 40 to 60 அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் சுற்ற, 2வது சுற்ற. அப்போ 6/3/2026 நடக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதத்துல இதுவரை நமக்கு என்ன செஞ்சுச்சு? அடிபட்டுச்சா, முதி விட்டுச்சா, ரத்தம் வந்துச்சா, கெட்ட பேர் வந்துச்சா, பிரிவு வந்துச்சா? நிச்சயமா வந்திருக்கும். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க வரலன்னு. நேயர்கள் கண்டிப்பா சிம்மத்துல நான் பட்ட பாடு இருக்குது பெரும்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? திருக்கணிதம் வேலை செய்யுது அர்த்தம். திருக்கணிதம் வேலை செய்யும். அஷ்டமத்து சனி வரும்போது திருக்கணிதத்துல அஷ்டமத்து சனி ஒரு வருஷம் வரும்போது யாருக்காவது ராகு திசையில சந்திர புத்தி நடக்காம இருக்கும். செவ்வாய் திசையில கேதுல சந்திரன் நடக்காம இருக்கும். செவ்வாய் திசையில கேதுல செவ்வாய் கண்டிப்பா ரத்த பலி உண்டு. 90% உண்டு. ஐயா அனுபவத்துல சொல்றேன். இப்ப நீ வாக்கியத்துக்கு வரும்போது நடக்குமான்னு கேட்பீங்க. அதை பயப்பட வேண்டாம். என்னைக்குமே நவகிரகங்கள் ஒரு முறை அதனுடைய பாதிப்பை கொடுக்குமே தவிர அடுத்து கொடுக்காது. இது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. இது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தர்மத்தை கடைபிடிப்பது, நீதியும் நியாயத்தையும் பேசுவது நவகிரகங்கள். யாருக்கும் அந்த பிடிக்காது. காக்கா பிடிக்காது. நீங்க வேற பிடிக்க நினைச்சக்கூடாது. அதனாலதான் காக்கா பிடிக்காது. ரைட்டா? அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு எந்த ஏஜ், என்ன வயசுல எல்லா வேலைகளையும் அப்படியே குறைச்சு வச்சுக்கணும். அதுதான் ப்ரிடிக்ஷன் முக்கியம். எல்லா வேலையிலும் நீங்க குறைச்சு வச்சுக்கலாம். வேலைகளை நீங்க கூட்டக்கூடாது. விபரீதமான முடிவுக்கு போயிடும். வேலையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவு. ஏன்னா கேது வேற இருக்காரு அங்க. ராகு கேது சதய நட்சத்திரமா இருக்கும். வீட்டுக்காரமாவுக்கு பூரமா இருக்கும். அப்ப சிம்மமும் பூரமும் நல்ல நட்பு கிரகம் தான் அப்படின்னு நம்ம கட்டி வச்சிருவோம். அங்க என்ன ஆகும்? டஸ்ட் புஷ்னு தான் அங்க வேலை செய்யும். ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாளே. இன்னைக்கு லீவு போடுமா, இன்னைக்கு வேலை இருக்குது, இன்னைக்கு வாசுக்கு போகணும், இன்னைக்கு வேலை இருக்குது, இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், குலதெய்வங்கள் போகணும், ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு இவர் புலம்புவார். அம்மா என்ன பண்ணோம்? என்னதான் மனசுல நினைச்சிருக்காருல்ல, 2 குழந்தை ஆயிடுச்சு, மனம் போன போக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. இவரை கட்டி மாரடிக்கிறதுக்கு ஒரு கல்லை கட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா சமசப்தம ராசி. அதே மாதிரிதான் கடகம் மகரம். இந்த கடகம் மகரம் சிம்மம் கும்பம். பி கேர்ஃபுல். அப்ப அஷ்டமத்து சனி புதிய தொழிலோ, புதிய நிறுவனமோ, புதிய சாலை எதையுமே ஆரம்பிக்கணும். இருக்கிறத வச்சு திறம்பட பார்த்துக்கணும். எச்சரிக்கையோடு இருக்கணும். ஒரு வார்த்தை பேசக்கூடாது. வெள்ளை காக்கா, மஞ்சள் காக்கா, பச்சை காக்கா. ஒரிஜினல் கருப்புன்னு சொன்னா நம்ம மாட்டிக்கணும். அது வேண்டாம் நமக்கு. அது தேவையில்லை. இப்படிலாம் இருந்தா அஷ்டமத்து சனியை அப்படியே நம்ம தூக்கி கொண்டு போயிடலாம். அஷ்டமத்து சனி அப்படியே கொண்டு போயிடலாம். பயப்பட வேண்டியதில்லை. தசாபத்தியை பார்த்துக்குங்க. தசாபத்தியை பார்த்துக்கிட்டு இதை நீங்க கொஞ்சம் கவனத்தோட செய்யுங்க. அப்ப கவனத்தோட செய்யும் பொழுது 6/3/2026 கொஞ்சம் அப்பாவுக்கு பாதிப்பு, அம்மாவுக்கு பாதிப்பு, சகோதரருக்கு பாதிப்பு, வீட்டுல பாதிப்பு, கொடுக்கல் வாங்கல பாதிப்பு, மருத்துவ செலவுகள், இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் பிரார்த்தனை தான். இதுக்கு ஒரே காரணம் பிரார்த்தனை தான். இந்த பிரார்த்தனை பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் எல்லாம் சரியா போயிடும். அப்ப என்ன சிம்ம ராசி, அப்ப என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணணும்? அப்ப சிம்ம ராசிக்கு பிரார்த்தனை கண்டிப்பாக பைரவ வழிபாடு.
புனுகு சாத்தி 8 விளக்கு நெய்திமை ஏத்து மிளகு போட்டு புனுகு சாத்தி 2 தாமரை செந்தாமரை பூ சூட்டி கால பைரவம் காலத்வஜாய் வித்மிகி சூலஹஸ்தாய் தீமிகி தன்னோ பைரவா பிரஜோதயாத் என்ற அவருடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. 12 திருமுறையை பாராயணம் பண்ணுங்க. எல்லா வகையிலும் சிறப்புகளை கொடுக்கக்கூடியது சிம்மராசிக்கு. 6/3/2026 அமைதியாக இருங்கள். உங்களுக்குன்னு நேரம் வரும்போது எழுந்து நின்று வீறு கொண்டிருங்கள். அதுக்காக அரசியல் வேண்டாம், ஆதிக்கம் வேண்டாம், நிர்வாகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் இருங்க, லிமிட்டடா இருந்துக்க, லிமிட்டடா இருந்துக்கங்க. அவ்வளவு லிமிட்டட் இருந்துட்டு ஆட்டோமேட்டிக் எல்லாம் சரியா போயிடும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கு 40%, ஸ்டார் ரேட்டிங் 2.00, ஸ்டார் ரேட்டிங் 2.00.